இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஸ்கூல்ல படிச்ச பல பொண்ணுங்க இன்னைக்கு சொசைட்டில நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க நம்ம ஸ்கூல்ல ஒரு ரீயூனியனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க இங்க எதுக்கு யூனியன் ஆரம்பிக்கணும்? அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஆரம்பிக்கலாம்ல. பாட்டி, அந்த மாதிரி யூனியன் இல்ல. வேற எந்த மாதிரி யூனியன்? இதுக்கு முன்னாடி படிச்சவங்கலாம் ஒண்ணு சேருதுன்னு அர்த்தம். ஆமா, அந்த ஈவென்ட்ல 250 பேர் அசெம்பிள் ஆகுறாங்க. ஓஹோ. அவங்க எல்லாரும் 10 கலர்ல 250 டிசைன்ல ட்ரெஸ் போட போறாங்க. அந்த ஆர்டரை ஆக்சுவலா வேற ஒருத்தருக்கு கொடுத்திருந்தோம். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததால இன்னும் பண்ணி முடிக்காம இருக்காரு. இது உங்க நல்ல நேரமா எங்க நல்ல நேரமான்னு தெரியல. கரெக்டா இந்த நேரம் பார்த்து நீங்க வந்திருக்கீங்க. இந்த அன்னபூரணி காலடி எடுத்து வச்சா நல்லதே தான் நடக்கும். நீங்க அந்த ஆர்டரை கண்ணை முடிக்கிட்டே வீட்டை கொடுங்க, நல்லா பண்ணி தருவா. நல்லா பண்ணி தரது மட்டும் இல்ல, டயத்துக்கு பண்ணி தரணும். ஆஹா. இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள 250 எம்ப்ராய்டரி பண்ணி முடிக்க முடியுமா? அதெல்லாம் முடிச்சிருவா, நான் கேரண்டி. சொன்ன மாதிரி செஞ்சுட்டா ஓகே. டிலே ஆச்சு, நான் பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதாயிடும். அதுக்கப்புறம் எந்த ஆர்டரும் உங்களுக்கு கிடைக்காது. இத முடிச்சு கொடுக்கறத பார்த்துட்டு நீங்களே பல ஆர்டரை தூக்கி கொடுக்க போறீங்க பாருங்க. சரி, ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ மேடம். மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறோம். மத்த டீடைல்ஸ் எல்லாம் நான் கால் பண்ணி சொல்றேன். சரிங்க மேடம். நல்லதுங்க, நாங்க வரோம். ரொம்ப சந்தோஷம். வாங்கம்மா. வரோம். வா. தேனு, அவங்க சொன்னதெல்லாம் கேட்டல்ல. 3 நாளைக்குள்ளர அந்த வேலையெல்லாம் டானு முடிச்சிடணும். இல்ல பாட்டி, அது என்ன இழுக்கிற? உங்ககிட்ட நாங்க ஹனிமூனுக்கு போறதா சொல்லிருந்தல. ஆமா, யார் யாருக்கு டிக்கெட் போட்டிருக்கு? அவரும் நானும். ஏன் மத்தவங்க எல்லாம் கொடைக்கானல் பார்க்க மாட்டாங்களா? அது அது என்னைக்கு போற மாதிரி போட்டிருக்குன்னு சொன்ன? இன்னைக்கு நைட்டு தான் பாட்டி. இன்னைக்கா? இன்னைக்கே எப்படி போக முடியும்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் உன் புருஷன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அவனா அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டானா? அவ்வளவு பெரிய ஆளாயிட்டான் அவன். அவன் கல்யாணத்துக்கு முன்னால இப்படி இல்ல. என்னை கேட்காம எதையும் செய்ய மாட்டான். உங்ககிட்ட பேசுறேன்னு தான் சொல்லிருக்காரு. முடிவை நீங்க எடுத்துட்டு அப்புறம் சொல்லுவீங்களா? இல்ல பாட்டி, முதல்ல பெரியவங்களை மதிக்கணும், இல்லன்னா எந்த காரியமும் உருப்படாது. ஊர் சுத்துறதெல்லாம் மறந்துட்டு இந்த எம்ப்ராய்டரி போடுற வேலையை பாரு. எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறம் கொடைக்கானலோ இல்ல கொல்லிமலையோ போங்க.